அம்மு பாப்பா கீழே விழுந்து அடிபட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு காவேரி விஜய்க்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்ல, ஆனால் ஃபோன் காலில் காவேரியோட குரலை கேட்ட உடனேயே விஜய்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதனால அவங்க ரொம்பவே ஷாக்கிங்கோடு இருக்க. ஆனால் காவேரி மறுபடியும் கூப்பிட்றத கேட்டுட்டு அவங்க அப்பா தான் சுயநினைவுக்கே வராங்க. வந்ததுக்கப்புறமா இதோ உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டேயும் சித்தப்பா கிட்டேயும் அம்மு கீழே விழுந்து அடிபட்டுடுச்சான். நான் போய் முதல்ல அவளை கூட்டிட்டு வரேன். வரும்போது அப்படியே ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அவசரமாக காரை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஆனால் விஜயோட மைண்டுக்குள்ள அம்மு பாப்பாவுக்கு அடிபட்ட விஷயம் கூட அவ்வளவா இல்லை. தாங்கிட்ட பேசின அம்மு பாப்பாவோட கிளாஸ் மிஸ்ஸோட குரல் தான் திருப்பி திருப்பி அவங்களோட மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன, நம்மக்கிட்ட பேசினவங்களோட குரல் அப்படியே நம்ம காவேரியோட குரல் மாதிரியே இருந்துச்சு. அதுவும் அம்மு இந்த மிஸ்ஸை பற்றி தானே நம்மக்கிட்ட ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டே இருந்தா நேற்று. நேற்று கூட நம்ம இந்த மிஸ்ஸை தானே பார்க்கலான்னு இருந்துச்சு. முதல்ல நான் அவங்க யாருன்னு பார்க்கணும். அவங்களுக்கு எப்படி என் காவேரியோட குரல் அப்படியே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட இன்னுமே வேகமாக அவங்களோட ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கமும் அம்மா பாப்பா இன்னுமே அழுதுகிட்டு இருக்கதே பார்த்த காவேரியும், நீ இதுக்கு மேலே அழக்கூடாது. இங்கே பாரு, உனக்கு சின்ன அடிதான் பட்டிருக்கு. நான் உனக்கு மருந்துமே போட்டு விட்டுட்டேன். இதுக்கப்புறமா இது ஒன்றும் செய்யாது. உங்கள் அப்பாவோ வீட்டிலேருந்து வந்துட்டு இருக்காங்களாம். நம்ம நீ நினச்ச மாதிரியே உங்கள் அப்பாவை மீட் பண்ணலாம், சரியா? நீ தானே நேற்று என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்த, என்னோட அப்பாவை வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு. அதனால இப்போ நானும் உங்கள் அப்பாவும் மீட் பண்ணிக்க போகிறோம். நீ அந்த நேரத்தில் ஹாப்பியாக தானே இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதேதோ டைவர்ட் பண்ணி அம்மா பாப்பாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்ண, அம்மா பாப்பாவோ கொஞ்சம் கொஞ்சமாக தேம்பி தேம்பி தன்னோட அழுகையை நிறுத்திட்டு எனக்கு தண்ணி குடிக்கணும் போல இருக்குன்னு சொல்ல, உடனே காவேரியும் சரி, ஒரு 2 மினிட்ஸ் நான் போய் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? ஆனால் அது வரைக்கும் நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணு. அப்புறம் முக்கியமாக அழவே கூடாது, சரியா? ப்ராமிஸ் பண்ணு, இதுக்கப்புறமா அழமாட்டேன்னு சொல்லிட்டு அம்மா பாப்பா கிட்ட ப்ராமிஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து அவங்களுக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக வெளியே போகிறாங்க. ஆனால் கரெக்டாக அந்த நேரமாக பார்த்து விஜய் அம்மா பாப்பா இருக்கிற ரூம்குள்ளே வந்துட்டு பாப்பா தனியாக உட்காந்துருக்கத பார்த்துட்டு விஜய்க்கு கோபம் தாங்க முடியல. உடனே அவங்க வா, நம்ம முதல்ல பிரின்சிபலை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு பிரின்சிபல் ரூம்க்கே போகிறாங்க. ஆனால் அம்மா பாப்பாவும் அழுகவே இல்லை. அவங்க விஜய்கிட்ட பாப்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கப்பா, என்னோட கிளாஸ் மிஸ் இப்போ வந்துடுறேன்னு சொன்னாங்க. பிரின்சிபலையும் நம்ம பார்க்க வேண்டாம். அங்கே போனால் கண்டிப்பாக பிரின்சிபல் என்னோட மிஸ்ஸை தான் திட்டுவாங்க. இதில் யாரோட தப்புமே இல்லை. நான் தான் கவனமாக விளையாடவே இல்லை. அதனால தான் நான் கீழே விழுந்துட்டேன். மற்றபடி ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க, எனக்கு சின்ன அடிதான் பட்டிருக்கு. எனக்கு மிஸ்ஸு மருந்து போட்டதுனால இப்போ வலிக்க கூட இல்லை தெரியுமான்னு சொல்ல, ஆனால் அவ்வளோ சின்ன காயத்தை பார்த்ததுக்கப்புறமா விஜய்க்கும் மனசு இன்னுமே கஷ்டமாக இருக்கு. உனக்கு ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு, அது புரியுதா இல்லையா? வா, முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அப்பா அப்பா 1 மினிட் இல்லைன்னா 2 மினிட்ஸ்க்குள்ள கண்டிப்பாக என்னோட மிஸ் வந்துடுவாங்க. எனக்கு தண்ணி எடுக்க தான் போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம மிஸ்ஸை பார்த்துட்டு போயிடலாமே. ஆமாம், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன் மிஸ்ஸை எப்போனாலும் வந்து பார்க்கலாம். முதல்ல நீ வா, என் கூட வான்னு சொல்லிட்டு அம்மு பாப்பாவை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் பாப்பாவும் பாப்பா ஒரு தடவை மிஸ்ஸை பார்த்துட்டு போயிடலாம். அவங்க என்கிட்ட ப்ராமிஸ்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க, நான் அழக்கூடாதுன்னு. அதனால தான் நான் இவ்வளோ நேரம் அழாமையும் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக என்ன வெயிட் பண்ண சொன்னாங்கப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணலாம் ப்ளீஸ்ப்பான்னு சொல்ல, ஆனால் காவேரியோட குரலும் அந்த மிஸ்ஸோட குரலும் ஒரே மாதிரி இருக்கிற குழப்பத்திலேயே இருந்த விஜயும், எங்க அந்த மிஸ்ஸை பார்த்தா தன்னோட மனசு தடுமாறிடுமோ, அப்படி இல்லைன்னா காவேரியை இன்னொருத்தங்கள மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்துருவோமோன்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள ரொம்பவே குழப்பமா இருக்கனால, இங்கே பாரு அம்மு, இப்போதைக்கு உங்கள் மிஸ்ஸை பார்க்குற இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடையாது. வா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயாகணும். அது மட்டும் இல்லாமல் மைண்டுக்குள்ளே நான் போய் காவேரியோட குரல் வேறு யாருக்கோ இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என் காவேரி தான் இப்போது இந்த உலகத்துலேயே இல்லையே. நான் இப்படி முட்டாள்தனமாக யோசிக்கிறத நிறுத்திட்டு என் அம்முவை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். இதுக்கு மேலேயும் அந்த மிஸ் அது இதுன்னு நான் யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாப்பாவை காலில் உட்கார வைக்க, அம்மா பாப்பாவும் அப்பா ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வழக்கம் போல் லேட்டாக வந்த காவேரியும் தண்ணி எடுத்துட்டு வரும்போது கரெக்டாக விஜய் கூட அம்மா பாப்பா போகிறத பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல், ச்சே, இன்னைக்கும் இவங்கள என்னால் டைரெக்டாக மீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அம்முவை வேற நான் வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போது அதுக்காக தான் அவள் அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. பேசாமல்
நானே போய் பார்த்துரலாமான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே, கரெக்ட்டா அம்மு பாப்பா விஜயோட கார்லேருந்து கீழ இறங்கிர்றாங்க. இத பார்த்துட்டு விஜயும், "என்ன பண்ற அம்முன்னு?" சொல்லிட்டு அம்முகிட்ட வந்தா, அம்முவால நடக்க முடியல. அவங்க அப்படியே கீழ விழுந்துர்றாங்க. இத பார்த்துட்டு பதறி போன காவேரியும் ஓடி வந்து அம்முவ தூக்கி, "என்னம்மா? என்னாச்சு? கால் ரொம்ப வலிக்குதா என்ன? நடக்க முடியலையா என்ன? சார் என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி அடிபட்டுருக்குன்றதுனால தான் உங்களுக்கே ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்டுருந்தேன். ஆனா இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கீங்களே! கீழ விழுந்து மறுபடியும் இதே இடத்துல அடிபட்டுச்சுன்னா, எப்படி வலிக்கும்னு தெரியுமா? ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்பவே அம்முவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. வேணா இருங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டு, எந்திரிங்க, கார் எடுங்கன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜயோ காவேரியோட முகத்த பார்த்த உடனேயே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுகிட்டு இருக்காங்க. ஏன்? இது அவங்களுக்கு கனவா நனவான்னு கூட தெரியல. அதனால அவங்க மெல்லமா காவேரி கிட்ட வந்து, "காவேரி" அப்படின்னு கூப்பிட காவேரியும், "உங்களுக்கு என்ன தெரியுமா? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்னு?" கேட்குறாங்க. அவ்வளோதான். காவேரி இது தன்னோட காவேரின்னு விஜய்க்கு நல்லா புரிஞ்சிடுது. அதனால கதறி அழுதுகிட்டே உடனடியா காவேரிய கட்டிப்பிடிச்சு, "இத்தன நாளா நீ எங்கள விட்டுட்டு எங்க போயிருந்த காவேரி? நீ இல்லாம நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ செத்துட்டு தான் எல்லாரும் சொன்னாங்க. ச்சே! நான் ஒரு முட்டாள். அத போய் நான் நம்பிட்டேன் பாரு. ஆனா நீ ஏன் என்ன விட்டுட்டு போன? அத சொல்லு காவேரி. என்னால இதுக்கு மேலயும் நீ இல்லாம வாழவே முடியாது. தயவு செஞ்சு மறுபடியும் என்ன விட்டுட்டு போயிடாத. நீ எனக்கு பண்ணி குடுத்த சத்தியத்த மறந்துட்டியா என்ன? சொல்லு. நீ இவ்ளோ நாளா எங்க போயிருந்த காவேரி? ஏன் என்ன பார்க்க வரலன்னு?" அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி விஜய் பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஆடி போன காவேரியும் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாங்க. ஆனா அடுத்த நிமிஷம் தான் அவங்க மைண்டுக்குள்ள வேறு ஏதோ ஒரு ஆண் தன்னை கட்டிப்பிடிக்கிறத உணர்ந்து உடனடியா ரொம்பவே கோவத்தோட விஜய தள்ளி விட்டுட்டு, "சார் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இப்படி கொஞ்சம் கூட எங்கிதமே இல்லாம வேற ஒரு பொண்ண அவளோட அனுமதியே இல்லாம கட்டிப்பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இத தான் உங்க வீட்ல சொல்லிக் குடுத்தாங்களா? நீங்க அம்மாவோட அப்பாவா இருக்கனால தான் இப்போ நான் இந்த பிரச்சனைய இப்படியே விட்டுட்டு போறேன். இதுக்கு மேலயும் என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. போங்க, போய் வேலைய பாருங்கன்னு" சொல்லிட்டு கோவமா அங்கருந்து போறாங்க. ஆனா இப்படி காவேரி பேசினத கேட்டுட்டு இன்னுமே ஷாக்கான விஜயும், "என்ன காவேரி? நம்ம யாருன்னே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே தெரியலையேன்னு" சொல்லிட்டு உடனடியா அம்மாவ கூட்டிட்டு வீட்டுக்கே போயிடுறாங்க. வீட்டுக்கு போனா தாத்தா, "என்னாச்சு? என்னாச்சு விஜய்? அம்முவுக்கு இப்ப எப்படி இருக்கு? நீ ஹாஸ்பிட்டல் போனியா?" "இல்ல தாத்தா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகல. ஏன்னா, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏன் உங்க 3 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்விய கேட்கணும்னு உடனடியா வந்திருக்கேன்." அன்பு சித்தப்பாவும், "என்னாச்சு விஜய்? உனக்கு என்ன கேட்கணும் எங்க எல்லார்கிட்டயும்?" "நீங்க இதுக்கு பதில் சொல்ல தேவையில்ல. ஏன்னா, உங்க மேல எனக்கு ஏற்கனவே நம்பிக்கை இருந்ததில்ல. தாத்தா, நீங்க சொல்லுங்க. காவேரி இறந்து போயிட்டதா சொன்னீங்கல்ல? அப்போ அவ இறந்த பாடிய நீங்க பார்த்தீங்களா?" ஆனா விஜய் இப்படி ஒரு வார்த்தைய கேட்ட உடனேயே அன்புவுக்கும் ராதாவுக்கும் பயம் தாங்க முடியல. ஒருவேளை இவன் காவேரிய பார்த்துட்டு வந்துட்டானா என்னன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் தாத்தாவுக்கும் அதே யோசனை தான். இருந்தாலும் இப்படியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள பார்க்குற லெவலுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனும் வந்துராதுன்னு ரொம்பவே நம்பிக்கையோட இருக்கிறனால தாத்தா, "ஆமா விஜய், காவேரி இறந்து தான் போயிட்டா. அது எனக்கு நல்லா தெரியும். தாத்தா, நான் கேட்ட கேள்விய சரியா புரிஞ்சுக்கோங்க. நீங்க காவேரி இறந்தத கேட்டீங்களா? அப்படி இல்லன்னா, அவங்க இறந்துட்டதா சொல்றத கேட்டுட்டு, நீங்க அவ இறந்துட்டதா முடிவு பண்ணிட்டீங்களா?" உடனே சுதாரிச்ச சித்தப்பாவும், "இங்க பாருப்பா, நாங்க ஒண்ணும் காவேரியோட பாடிய பார்க்கல. அவங்களோட வீட்ல இருக்கவங்க தான் காவேரி இறந்து போயிட்டதா சொன்னாங்க. ஏன் அவ இறந்து போனதுக்கு அப்புறமா, அவளுக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைய கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம எங்க கையில குடுத்துட்டு, அந்த மொத்த குடும்பமும் ஊரையே காலி பண்ணிட்டு போயிட்டு. அந்த நிலைமையில உன்ன பத்தி கூட அவங்க யோசிக்கல தெரியுமா? அதனால தான் இதுவரைக்கும் எங்களுக்கு அந்த குடும்பத்து மேல இருக்க கோவம் கொஞ்சம் கூட குறையலன்னு சொல்ல. ஆனா விஜயும், "தாத்தா, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். உண்மைய சொல்லுங்க. நீங்க காவேரியோட டெட் பாடிய பார்த்தீங்களா?" "இல்லப்பா, நான் பார்க்கல." "அப்புறம் எந்த தைரியத்துல அவ செத்து போயிட்டான்னு என்கிட்ட சொன்னீங்க?" "ஏன் விஜய், என்னாச்சு? அவ செத்து தான் போயிட்டா. ஏன் நீ என்ன நம்பலையா?" "உங்கள இதுக்கு மேலயும் நான் நம்ப மாட்டேன் தாத்தா. ஏன்னா நான் இப்போ யார பார்த்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா?" "யாரப்பா?" "காவேரிய." இத கேட்டுட்டு தாத்தாவுக்கும் ஹார்ட் அட்டாக்கே வர்ற லெவலுக்கு ஷாக்கு. ஆனா சித்தப்பாவும், சித்தியும், "என்ன விஜய் சொல்ற? காவேரியவா? அவ தான் இறந்து போயிட்டாளே! அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்ல."
நீ வேற யாரையோ பார்த்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். போதும். நீங்க 2 பேரும் உங்க வாய மூடுங்க. உங்கள இத்தன வருஷமா நம்பி, நம்பி நான் என் காவேரிய தேடாம விட்டுட்டேன். ஆனா இப்போ டைரக்ட்டா நான் என் காவேரி கிட்டயே பேசிட்டு வந்திருக்கேன். அவகிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு உண்மையே தெரிய வந்திருக்கு. காவேரிக்கு நான் யாருன்னு அவளுக்கு சுத்தமா அடையாளமே தெரியல. ஏன்னா, அவளுக்கு அந்த ஆக்சிடென்ட் மூலியமா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதனால தான் அவ என்ன இத்தன வருஷமா பார்க்க வராம இருந்திருக்கா. ஆனா, நீங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு அந்த பசுபதிக்கு பயந்து என்னையும், காவிரியையும் பிரிக்கணுன்றதுக்காகவே இவ்ளோ பெரிய பொய்ய என்கிட்ட இத்தன வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதுதானே உண்மை? தாத்தா, நீங்க சொல்லுங்க. இப்பயாவது என்கிட்ட முழு உண்மைய சொல்லப் போறீங்களா இல்லையா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு விஜய்ன்னு தாத்தா உடனே அழுது மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்க, விஜய்க்கோ உண்மை மொத்தமும் நம்ம நினைச்சதுதான் சொல்லிட்டு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவங்க அழுதுகிட்டே தாத்தா கிட்ட, உங்கள நான் எவ்ளோ நம்புனேன். இந்த 5 வருஷமா என் காவேரி என்னை விட்டுட்டு மொத்தமா போயிட்டான்னு நான் எத்தன நாள் உடைஞ்சு போய் அழுதுருக்கேன். ஏன் உங்ககிட்ட தானே நான் அழுதுருக்கேன். ஆனா அப்ப கூட உங்களுக்கு காவேரி உண்மையாவே உயிரோட தான் இருக்கான்ற உண்மைய என்கிட்ட சொல்லணும்னு ஒரு துளி கூட தோணவே இல்லையா என்ன? ஏன் நான் அவ்ளோ கஷ்டப்படணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களா? விஜய், இப்படி மட்டும் சொல்லாத விஜய். நீ சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் நாங்க இந்த உண்மையவே மறைச்சோம். அதுவும் உன் பாட்டி சாகும்போது உனக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போனாப்பா. அதனால தான் இன்னும் எனக்கு முழுசா உன்கிட்ட இந்த உண்மைய சொல்றதுக்கான தைரியம் வந்ததே கிடையாது. ஆனா அந்த விதி உன்னை மறுபடியுமே காவேரி கிட்ட கொண்டு போயிருக்குப்பா. இது கடவுளோட ஆசைன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுப்பான்னு சொல்ல, ஆனா விஜயும் தன்னோட கண்ணீர தொடச்சுக்கிட்டு, போதும். இதுக்கு மேலயும் உங்களோட பேச்சால என்ன சமாதானப்படுத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இதுக்கப்புறமா நீங்க யாரோ, நான் யாரோ, ஏதோ கடமைக்கே நான் இங்க இருந்துட்டு போறேன். உங்களோட கடைசி காலத்துல உங்கள தனியா விடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க போறேன். இதுக்கப்புறம் உங்க 3 பேருக்கும் எனக்கும் இருந்த ஒட்டு, உறவு எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க என்னோட வாழ்க்கையில தலையிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு, கோவத்துல அங்கருந்து போறாங்க. இத பார்த்துட்டு தாத்தா இடிஞ்சு போய் உட்காந்துருக்க, சித்தியும் சித்தப்பாவும், "அப்பா, என்னப்பா விஜய் இப்படி சொல்லிட்டு போறானே! அவனோட நல்லதுக்கு தான் நம்ம இத செஞ்சோம்ன்னு சொல்லிட்டு, அவன் எப்பதான் புரிஞ்சுக்க போறான்?" சித்தப்பாவும், இதுக்கு பின்னாடி அந்த சாரதா தான் இருக்கான்னு தோணுது. என்ன மாப்ள? ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க? அப்புறம் என்ன மாமா? நேத்து தான் நாங்க 2 பேரும் அந்த சாரதாவ பார்த்து பேசிட்டு வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு விஜய் அந்த காவேரியவே பார்த்துருக்கான்னா, கண்டிப்பா அந்த சாரதா தான் இதுக்கு காரணமா இருப்பா. அவள மட்டும் நான் சும்மாவே விடமாட்டேன்னு சொல்ல, உடனே தாத்தாவும், மாப்ள, நீங்க சொல்ற மாதிரி உண்மையாவே இதுக்கு பின்னாடி அந்த சாரதாவோட திட்டம் தான் இருக்குன்னா, கண்டிப்பா நானும் அவள சும்மாவே விடமாட்டேன்னு தாத்தா முட்டாள்தனமா சாரதா மேல தான் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் வீட்டுக்கு போன காவேரியும் ரொம்பவே குழப்பத்தோடையும் பதட்டத்தோடையும் உட்காந்துருக்க, இத பார்த்துட்டு சாரதாவும், என்னடி என்னாச்சு? ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்த மாதிரி தோணுது. என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன? அட இல்லம்மா, நான் உன்கிட்ட சொன்னேன்லம்மா, கனவுல வந்த அந்த ஆள். இங்க பாருடி, இதுக்கு மேலேயும் கனவு கனவுன்னு சொன்ன அப்புறம் நான் பொல்லாதவளா மாறிடுவேன். அம்மா, நான் சீரியஸா ஒரு விஷயத்த பேச வரேன். தயவு செஞ்சு காது கொடுத்து கேளேன். ம். சரி, என்னன்னு சொல்லு. இல்லம்மா, கனவுல வந்த அந்த ஆளு, அவரு என்ன கட்டி பிடிச்சுட்டாருமா. என்னடி? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? கட்டி பிடிச்சானா? அவன் என்ன பொறுக்கி பையனா என்ன? இல்லம்மா, அவர பார்த்தா ரொம்பவே டீசென்ட்டான ஆளு மாரி தான் தோணுது. அம்மாவோட அப்பா தான் அவரு. அவரு பேரு கூட நான் எப்பவும் சொல்லுவேன்ல, விஜய்ன்ற பேர கேட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. அவரு பேரு கூட விஜய் தாம்மா. ஆனா, அவரு என்கிட்ட வந்து என்ன ரொம்பவே தெரிஞ்ச மாதிரி என் பேர சொல்லி கூப்பிட்டாருமா. "காவேரி, காவேரி, நீ ஏன் என்ன விட்டுட்டு போயிட்டன்னு?" அழவே ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்துல நானே ஷாக் ஆயிட்டேன்னா பார்த்துக்கவேன். உண்மையாவே எனக்குமே அவர தெரியுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா உனக்கே தெரியும், ஹீரோ மாதிரியான ஆள நான் எங்க பார்த்துருக்கேன். அதனால தான் என்ன கட்டி பிடிச்சதுனால செம்ம கோவத்தோட அந்த ஆள திட்டிட்டு வந்துட்டேன். அவரும் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தாரு. எனக்கு ஆனா மனசுக்குள்ள ஏதோ தப்பா தோணுதும்மா. நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரிலாம் தோணுது. ஏன் தான் எனக்கு இப்படி தோணுதுன்னே தெரியலம்மா. ஒருவேள உண்மையாவே எனக்கு அவங்கள யாருன்னு தெரியுமோன்னு கூட தோணுதுன்னு சொல்ல, ஆனா இப்படி ஒரு விஷயத்த காவேரி சொல்றத கேட்டுட்டு ஷாக்கான சாரதாவும், "நீ என்ன சொன்ன? அம்முவோட அப்பா பேரு விஜயா? விஜய் உன்னை கட்டிப்பிடிச்சு காவேரின்னு அழுதாரா? என்னை ஏன் விட்டுட்டு போனேன்னு கேட்டாங்களா என்ன?" "ஆமாம்மா.
ஆமா, அம்முவுக்கு எத்தன வயசு இருக்கும்? ஒரு 5 வயசு இருக்குமா? அப்படியா? 5 வயசு இருக்குமா? ஆமா, உனக்கு அம்முவோட அப்பாவோட நம்பர் தெரியுமா? ஆ தெரியுமா. என் ஃபோன்ல இருந்து தான் இன்னைக்கு அவங்கள அம்முவ கூட்டிட்டு போகறதுக்காக வர சொன்னேன். இங்க பாரு, இதுதான் அவங்களோட நம்பர். சரி குடு, நான் ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு, அவங்க விஜயோட ஃபோனுக்கு காலே பண்றாங்க. ஆனா அந்த பக்கமும் குழப்பத்துல அந்த விஜயும் தனக்கு மறுபடியுமே காவேரி கால் பண்றத பார்த்துட்டு, உடனடியா ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, "காவேரி, காவேரி உனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சான்னு?" அழுதுகிட்டே கேட்க, ஆனா விஜயோட குரல கேட்ட உடனேயே ஷாக்கான சாரதாவும், "மாப்பிள" அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் சாரதாவோட குரல கேட்ட விஜயும் அழுதுகிட்டே, "ஏன் அத்தை என்ன காவேரி கிட்டேருந்து பிரிச்சீங்க? எதுக்காக அவள என்கிட்டேருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனீங்கன்னு?" கேட்டு குழந்த மாதிரி அழுறாங்க. அப்படி விஜய் அழுகுறத பார்த்துட்டு, சாரதாவும் கதறி கதறி அழுதுகிட்டு, "என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ளன்னு" சொல்லிட்டு அவங்களுமே அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா, இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்க காவேரியும், "என்ன மாப்பிள்ளையா? என் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு?" சொல்லிட்டு குழப்பத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ காய்ஸ், ஒரு வழியா நம்ம நெனச்ச மாதிரியே சாரதாவுக்கு விஜய் உயிரோட இருக்கதும் தெரிஞ்சிருச்சு. காவேரி தன்னை விட்டுட்டு எங்கேயும் போகல. இங்க தான் இருக்காங்க. தன்னோட ஞாபகங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு இருக்கனால தான் தன்னை தேடி வரலன்ற உண்மையும் விஜய்க்கு தெரிய வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா அடுத்து விஜய் என்ன பண்ண போறாங்க? விஜயும் காவேரியும் எப்படிதான் ஒண்ணு சேர போறாங்க? இதுக்கு நடுவுல தாத்தா வேற இப்போ வில்லனா மாறியிருக்காங்க. ஸோ தாத்தா மூலியமா விஜய்க்கும் காவேரிக்கும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் காத்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.